வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனை வணங்கிட்டுருக்கோம். முருகனை நேசித்து நேசித்து முருகா முருகான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம தினமும் முருகனை வணங்கிட்டுருக்கோம். அதால் நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம். எவ்வளோ கஷ்டங்களை நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம். முருகனோட அருளால் நம்ம இன்றைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கோம். அதுதான் உண்மை. ஆனாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் நமக்கு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது, ரொம்ப சுமையாக இருக்குது, ரொம்ப பொறுத்துக்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வருத்தமும் இருக்க தான் செய்யுது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம தான் இருப்போம். வேறு யார் மேலேயும் நம்ம கோவப்படக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் கணக்கு பார்த்து தான் நமக்கு வாழ்க்கையே அளிக்கப்படுது. வாழ்க்கை நமக்கு ஒரு விதியை எழுதும்படி நம்ம நடக்குதுன்னா, பாவ புண்ணியம் அதை பார்த்து தானே விதி எழுதுகிறாங்க. கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு கிடைக்குதுன்ற மாதிரி தான். அப்போது நம்ம கஷ்டம் யாருக்காவது கொடுத்துருந்தோன்னா இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் இதில் தெளிவாக ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இனிமேலும் நம்ம யாருக்குமே கஷ்டம் கொடுக்கக்கூடாது. சின்னதாக ஒரு மனம் வருத்தப்படுற மாதிரி கூட நம்ம நடந்துக்கூடாது. யார் மனசையும் நம்ம கஷ்டமே படுத்தக்கூடாது. யாருக்கும் நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாது. நேர்மையாக இருக்கணும். முருகனை நம்பி இருக்கணும். நல்லா உழைக்கணும். மற்றபடி நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை சாதிக்கலையே அது சாதிக்கலையேன்னு எந்த வருத்தமும் நமக்கு வேணாம். அடுத்தவனை கெடுத்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் சாதிக்கிறாங்க அப்படிலான்னா அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம உண்மையாக இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறதே அதுவே பெரிய பெரிய ஒரு சாதனை தான். எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும். நம்ம உண்மையாக உயர்வோம். உயர்ந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன கடமையோ அதை செய்வோம். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கடமை இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும். அதன்படி தான் நம்ம செய்ய முடியும் இல்லையா. மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம யாருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்துப்போம். நமக்குள்ளே இருக்க முருகனை உணருவோம். நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ ஃபஸ்ட்டு பண்ணுவோம். நாம் ஃபஸ்ட்டு உயர்வோம். நம்ம உயர்ந்ததுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு அதை என்னன்னு பார்ப்போம். ஆனால் அது வரைக்கும் உதவி நம்மளால் செய்ய முடியலனாலும் உபத்தரத்தை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. அது மட்டும் நம்ம தெளிவாக இருந்தால் போதும். அதில் நம்ம உறுதியாக இருந்தோம்னாலே போதும். நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும். நம்ம முருகன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? முருகனே நம்ம வாழ்க்கையை நடத்துகிறாரு. அப்புறம் என்ன, அவர் பின்னாடி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.